நம்மளுடைய என்எம்எம்எஸ் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்து 3வது நாள்ல இருக்கிறோம். இந்த 3rd டேல நம்ம பார்க்கறது எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட் 2 டேஸ் என்ன பார்த்தோன்னா சயின்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம். அதில் குறிப்பாக மெஷர்மெண்ட் பார்த்தோம். மெஷர்மெண்ட்ல வந்து புக் பை கொஸ்டின்ல இருந்து அப்புறம் எப்படி எல்லாம் இது எந்த சம்ஸ் எல்லாம் வந்து எப்படி வரும், என்ன என்எம்எம்எஸ்க்கு வேண்டி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ்ல சோசியலை பார்க்க போறோம். சோசியலை வந்து மெயின் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் சொல்லலாம். இது என்னன்னா ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்தை வந்து ஜஸ்ட் ஒரு எசன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் இதுல வர்ற அந்த புக் பேக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சாப்டர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு கீ பாயிண்ட்ஸோட அதோட கொஸ்டின் பேங்க் என்னங்கிறத நம்ம டீட்டெயில பார்க்கலாம் நம்ம மாணவர்களே. இப்போ நம்ம இந்த லெசன்ல பொறுத்தளவுல ஐரோப்பியன் வருகை பொறுத்தளவுல இப்போ ஆல்ரெடி நாம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அதாவது சேட் வந்து எஸ்ஏடி ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து 90 மார்க் 90 மார்க் கொடுப்பாங்க இல்லையா? இந்த 90 மார்க்ல 35 மார்க் ஏறக்குறைய வந்து சோசியல்ல இருந்து வருதுங்க. மீதி 35 மார்க் வந்து சயின்ஸ்ல இருந்து வருது. ரிமைனிங் 20 மார்க்ஸ் அதுல வந்து 1 ஆர் 2 வந்து இது வந்து கரெக்டா எக்ஸாக்ட் வரும்னு சொல்ல முடியாது. 1 ஆர் 2 வந்து பிளஸ் ஆயிருக்கலாம், மைனஸ் ஆயிருக்கலாம். மீதி 20 மார்க் வந்து மேத்ஸ்ல இருந்து வருது. ஸோ அதனால நீங்க சோசியல் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேணாம். சோசியல் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் வந்து சயின்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்புறம் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் சோசியல் கொடுங்க. ரெண்டுக்குமே கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து மேத்ஸ் கொடுங்க. ஏன்னா ஜஸ்ட் நம்ம எப்பவுமே இந்த பார்டர்ல வந்து நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு 2 ஆர் 3 மார்க்ஸ்ல தான் நம்மளுடைய கட் ஆஃப் வந்து கம்மியாயிரும். அதனால மேத்ஸ் வந்து கம்மி தான் கொடுப்பாங்க. ஒரு 80, 90, 20 மார்க்ஸ்க்குள்ள தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு இப்ப 3மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப வந்து இங்க சயின்ஸ்ல எவ்வளவு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதே மாதிரி சோசியலையும் கொடுங்க. இப்ப இந்த லெசன்ல நம்ம பார்க்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஸ்டின் பேங்க் போலாம். ஓகே, இப்ப இந்த டாபிக் பார்த்தோன்னா ஐரோப்பியர்கள் வருகை. இது வந்து எங்க நடக்குதுன்னா ஏறக்குறைய 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல வந்து நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில நம்ம இதை பத்தி பார்த்துட்டு வர்றோம். இப்ப இதுல யார் யார் இருக்காங்கன்னா பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த பாடத்தில் வந்து அவங்க அந்த ரிலேட்டடா வர்றாங்க. அப்புறம் இந்த மெயின் இவங்களோட அனுபவங்கள், உணர்வுகள் இது எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க என்னென்ன விட்டு வந்து சென்றிருக்காங்க. எப்படி வந்து நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பாடத்தை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா, அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார, கலாச்சார முன்னேற்றங்கள் பற்றி வந்து நமக்கு உதவுகிறது. இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம இங்க பார்த்துட்டு, மெயின் இதுல சான்றுகள் என்னன்னு பாருங்க. மெயின் வந்து அவங்களுடைய இவங்கள பத்தி நம்ம அறிவதற்கு வரலாற்று எழுதுவதற்கு எழுதப்பட்ட சான்றுகள் இல்லையா? இந்த சான்றுகள வந்து நம்ம பார்க்கும்போது குறிப்பாக வந்து அச்சு எந்திரம் கண்டுபிடிச்ச பிற்பாடு என்ன ஆகுதுன்னா விளைவக கலை இலக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம எளிமையாக நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்க மெயின் பாயிண்ட் வந்து நம்ம எங்க என்ன பார்க்க போறோங்கன்னா இந்த பயணிகளோட பயண குறிப்பு வருகுது. அப்புறம் இந்த ஆவணங்கள் முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்த வந்து இதுனா இதுல பாருங்க, இதுல ஒரு பேர் இருக்குது. இது என்னன்னு பாருங்க, ஆனந்த ரங்கம். இது என்ன நீங்க பாக்குறீங்க. இவர் வந்து யாருன்னா பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக, அதுதான் அந்த காலத்திலேயே இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இந்த மொழிபெயர்ப்பாளராக அவர் வந்து இருக்கிறாரு. 736 760 வரை வந்து எழுதிய பிரெஞ்சு இந்தியா உறவுங்கிற இந்த பற்றி அன்றாட நிகழ்வு குறிப்புகள் பற்றி வந்து அந்த காலத்துல வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த பேர் ஞாபகம் வச்சுங்க, ஆனந்த ரங்கம். அப்புறம் இது ஆவண காப்புகள் என்னென்ன இருக்குது பார்க்கும்போது, இது குறிப்பாக பார்க்க வந்து இது பாரு, இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அது NAI. இது என்ன இந்திய தேசிய ஆவண காப்பகம் இல்லையா? இது வந்து NAI வரும். இதை வந்து நம்ம இது வந்து நீங்க கொடுக்கும்போது இதோட அப்ரிவேஷனும் நீங்க வந்து இதை பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்ததை பார்க்கும்போது இதன் முதன்மை காப்பு இதுதான். இப்போ கூட பார்த்தோன்னா இந்தியா தேசிய ஆவண காப்பகத்தில் நம்ம கொடுக்குறது அத்தனை டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து அங்க பண்ணி வந்து அங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து அதை வச்சிருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா அரசியல், சமூக, பொருளாதார வாழ்க்கை நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்வதற்கான உண்மை சான்றுகள் அடங்கி உள்ளன. இதுல வந்து இத்தனையும் எங்க இருக்குது நமக்கு? அரசியல், சமூக எல்லாமே உண்மை சான்றுகள் வந்து இந்தியா டாக்குமெண்டேஷன் இருக்குது. அது எங்க இருக்குது? புது டெல்லியில. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இங்க கேட்பாங்க. இது நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த தமிழ்நாடோட ஆவண காப்பி இது வந்து இந்தியாவில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தமிழ்நாடு கொண்டு இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு ஆவண காப்பி அழைக்கப்படும் போது சென்னை பதிப்பாசனம். இது எங்க இருக்குது மாணவர்களே? சென்னையில் அமைந்துள்ளது. இது தென்னிந்தியாவில் மிக பழமையான மற்றும் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்று. இதுல என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா, பாரு டச்சு, இது டெனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவு தொகுப்பு அத்தனை நம்ம யாரெல்லாம் பழைய இதுல வந்து நமக்கு வந்து ஆட்சி வந்து அவங்க புரிஞ்சாங்களோ அவங்கள பத்தி அத்தனை டாக்குமெண்ட்டும் இங்க வந்து வச்சிருக்கிறாங்க.
அந்த ஆவண காப்பி இருக்குது. இந்த அத்த ஆவணங்கள் இங்க பாருங்க. இதுல வந்து இந்த தமிழ்நாடு ஆவண காப்பு பாருங்க. இதோட படத்தை நீங்க பாக்குறீங்க. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. சரி, இதுல என்னென்ன பதிவுகள் எங்கிருந்து இருக்குதுன்னா, இந்த பதிவுகள் பாருங்க 1657 இருந்து 1845 இதுல வந்து டேனிஷ் பதிவுகள் இருக்குது. அப்புறம் 707 இருந்து 1845 உள்ள எல்லாமே இது எல்லாமே இந்த பீரியட்ல இருக்கிறது. இங்க ஆவண காப்பி இருக்கிறது. அப்புறம் டாட்வெல் இந்த நேம் வந்து இம்பார்ட்டன்ட். இவரு என்னன்னா பெருமுயற்சியால் வந்து 1017ஆம் ஆண்டு வந்து சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வந்து இது வந்து வெளியிடுறாங்க. சரி, இப்ப இது வந்து முக்கியமான்னு பார்க்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு இந்த ஆனந்தரங்கம் இவரு பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் ஆவண பாதுகாப்புங்கிறது என்ன? இந்திய ஆவண பாதுகாப்பு எங்க இருக்குது? கல்கத்தாவில ஐ மீன் புது டெல்லியில இருக்குது. தமிழ்நாட்டின் ஆவண பாதுகாப்பு பேர் என்ன? பேர் பகுதி அது எங்கன்னா மற்ற இதுல நம்ம சென்னையில இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் இது வந்து நமக்கு தேசிய தலைவர்கள் நம்ம அருங்காட்சியகம் பார்க்கிறோம். இப்ப இங்க வாங்க, புனித டேவிட் கூட கடலூர்ல இது என்ன சார் அப்படின்னா பாரு சாதனைகள் வரலாற்று தகவல்கள் நமக்கு நிறைய தருகின்றன இல்லையா? அதே போல வந்து இந்திய கட்டடக்கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்ப சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம் பாரு கொச்சியில, அப்புறம் புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை இது எல்லாத்தையுமே என்ன இருக்குதுங்க? எல்லாமே பாரு இந்தியா கேட் பாருங்க எல்லாமே என்ன இருக்குது? சமய கலாச்சார எல்லாம் இந்த இதுல அந்த மியூசியம்ல வந்து அந்த மியூசியம்ல எல்லாமே பாதுகாத்து இன்னும் கூட வச்சிருக்கிறாங்க. இது பேர்ல பாத்துருங்க. இப்ப இந்திய அருங்காட்சியகங்கள் நம்ம கலாச்சாரத்தை மேம்படுத்த உதவுகின்றது. அது குறிப்பா பார்க்கும்போது டெல்லியில வந்து என்ன இருக்குதுன்னா குறிப்பாக இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் இந்த ஆண்டு பாருங்க. தேசிய அருங்காட்சியகம் வந்து 1949ஆம் ஆண்டு. இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு கீழே வரும்போது மிகச்சிறந்த ஆதாரம் பாருங்க. ஆகச்சிறந்த ஆதாரம் நிர்வாக வரலாற்றை அறிய வந்து ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள். இந்த நாணயங்கள் வச்சுதான் பல இதோட நம்ம வரலாறு வந்து நம்ம வரலாற்று அதோட நிகழ்வு நம்ம அறியலாம். இது என்னன்னா நவீன இந்தியாவோட முதல் நாணயம். இது வந்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன இந்தியாவோட முதல் நாணயம் எந்த ஆண்டு? 1862ஆம் ஆண்டு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது யாரு வந்து வந்தா பாருங்க. இது எந்த ஆட்சியில? ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட். யாரு ஃபர்ஸ்ட் பேர் என்ன? 7ஆம் எட்வர்ட், 7th எட்வர்ட் வச்சிருக்கிறார். அப்புறம் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். இவர் தான் நம்ம நாணயத்தை முதலாக மனித அந்த உருவத்தை வந்து இது மாதிரி வெளியிட்டே இருந்து இது எங்கன்னா இது வந்து சும்மா வெளியிட்டா போதுமா? ரிசர்வ் வங்கி வந்து நம்ம அது அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இப்ப ரிசர்வ் வங்கி எப்ப கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. இது அதுக்கப்புறம் தான் வருது. அப்புறம் அடுத்தது வந்து 6ஆம் ஜார்ஜ் பாருங்க. இது வந்து ₹5 நாணய நோட்டு. இது எப்போ? ஜனவரி 1938. இதுவும் அந்த ரிசர்வ் வங்கியால நமக்கு இது பண்ணப்படும். இந்த பாக்ஸ்ல பாருங்க 1690 வந்து புனித டேவிட் கோட்டையில ஆங்கிலேயர் கடலூரில் கட்டப்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்டான கோட்டை. இப்ப கூட நீங்க போனோம்னா அங்க அந்த விசிட் பண்ண நீங்க பார்க்கலாம். பாருங்க இங்க படத்துல இருக்கு பாருங்க. புனித டேவிட் கடலூர்ல வந்து எப்போ? 1690ஆம் ஆண்டில. இத வந்து இந்த மேப் கொஸ்டின்ல கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இது வந்து நம்மளுடைய ஜிகேக்கு வரும். அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் என்டிசி போனாலும் வரும். டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் வரும். இந்த எக்ஸாம்க்கு எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வாஸ்கோ டாமாவோட பயணங்கள். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இத பாருங்க. இதுல வந்து கொஸ்டின் வருதானா நிச்சயமா ஏதோ ஒண்ணு கொஸ்டின் வந்து எங்கேருந்து எந்த அவருடைய இந்த ஆரம்பத்துல வந்து தெரியும். இந்த மேப் வந்து நீங்க பாருங்க. இதுவும் மேப் தானே சொன்னா அசால்ட்டா விட வேணாம். இதையும் நீங்க பாத்துருங்க. இப்போ இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்க்கு வர்றோம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப வந்து நீங்க பார்க்காம சொல்லலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பேர் என்ன? இப்ப நான் கேட்கிறேன்னு வச்சுக்கலேன். இப்ப ஆனந்தரங்கம் என்கிறது என்ன? அவர் யாரு? சரி, அப்ப ஆவண காப்பகம் எங்க இருக்குது? இந்தியாவோட தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்குது? எங்க? புதுடெல்லி. நீங்க புக்க பார்க்க வேணாம். நீங்க இந்த பேஜ்ல வச்சுக்கும் நீங்க இது பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்க இருக்குது? சென்னையில. அவர் முதல்ல வந்து நாணயத்தை வெளியிட்டவர் யாரு? 7th ஜார்ஜ் வந்து இது குடுக்குறாரு இல்லையா? சோ அது வந்து ரிசர்வ் வங்கி வந்து அப்ரூவ் பண்ணிட்டு அத குடுக்குறாரு. இது மாதிரி நீங்க வந்து சோசியல் படிக்கும்போது ஹிண்ட்ஸ மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் அடுத்து வந்து ஐரோப்பியர் வருகைகளை பார்க்கும்போது இதன் 1453 வந்து துருக்கியர்கள் எங்கே? கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதியில் வந்து கைப்பற்ற பிறகு இந்தியாவிற்கு ஐரோப்பிய நிலவழி மூடப்பட்டது. இந்த துருக்கி வட ஆப்பிரிக்கா பால்கன் தீபகற்பத்தில் நுழைந்தது. அப்புறம் இது என்னன்னா கிழக்கு புதிய கடல் வழி கண்டுபிடிக்க இது வந்து இந்த கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ண அப்புறம் அந்த வழியை வந்து மூடிடுறாங்க. அப்ப நமக்கு வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும் இல்லையா? அதனால என்ன பண்றாங்க? இந்த கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன எப்பவுமே அது ஒரு இதுல ஒண்ணு ப்ராப்ளம் இது இல்லையா? அது என்ன அப்படின்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்குவாங்க. நம்ம ஒரு இன்வென்ஷன் வந்து எதுக்கு வருது அப்படின்னா இன்வென்ஷன் வந்து நமக்கு ஒரு தேவையா வரும்போது அங்க ஒரு இன்வென்ஷன் வந்து நமக்கு வரும் கிடைக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இந்த வழி மூணு உடனே நமக்கு புது வழி கண்டுபிடிக்கிறது கடல் வழி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கடல் வழிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா பாருங்க போர்ச்சுகீச மாலுமியான யாரு?
பார்த்தலோமியா. பாரு இதை ஞாபகம் வச்சுங்க. பார்த்தலோமி இவர் தான் என்ன பண்றாரு, தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனி அடைந்தவர். இது வந்து யார் பண்ணார், மன்னர் 2ஆம் ஜான் வந்து இது அவரோட சப்போர்ட்ல தான், யார் 2ஆம் ஜான் சப்போர்ட்ல இது பண்றாரு. அதுக்கடுத்து யார் வர்றாங்க, நம்ம தலைவர் வர்றாரு, நம்ம ஹீரோ வர்ற யாரு, வாஸ்கோடா காமா. வாஸ்கோடம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா. இவர் என்ன பண்றாரு பாருங்க, தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனியை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் இந்த பேர் ஞாபகம் வச்சுங்க பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்திய மாலுமி ஒரு உதவியோடு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்ன 1498 வந்து கள்ளிக்கோட்டையை அடைந்தார். கள்ளிக்கோட்டை இப்ப கேளிக்கன்னு சொல்ற இல்லையா, அதை வந்து இங்க 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 வந்து அவர் வந்து அந்த ரீச் ஆகுறாரு. அப்புறம் இவரை பற்றி யாருன்னா சுமார் இவர் யார் வந்து இவர் மன்னர் வந்து வரவேற்கிறாரு. அப்புறம் மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரன் என்பவர் வாஸ்கோம் கடல் வழி பின்பற்றி 13 கப்பல்களில் 100 வீரர்களுடன் 1500 ஆண்டு, எங்க 1500ஆம் ஆண்டுல எத்தனை பேர் வர்றாங்க, 100 வீரர்களோட 13 கப்பல்ல வந்து வர்றாங்க. நிறைய வாஸ்கோடாமா வந்து வருவாரு. இப்ப 1501 வந்து என்ன ஆகுதுன்னா 20 கப்பல் 2வது முறையாக மறுபடியும் இந்தியாவுக்கு வர்றாரு. அப்போதான் இங்க இங்க இந்த ஊர் பேர் ஞாபகம் வச்சுங்க, கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவினார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கள்ளிக்கோட்டை கொச்சி பகுதி எல்லாமே வந்தாங்க. இன்னும் அதனாலதான் இன்னுமே அந்த சைடு நான் போக போது அவங்களோட அந்த ஆதிக்கம் வந்து அந்த கல்ச்சர் வந்து இன்னுமே அங்க மாறாம இருக்குது. இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கோப்பக்குள் மன்னர் வந்து போர்ச்சுகீசியர் வந்து என்ன அவர்கள் வந்து ரெண்டுமே ஒரு பிரச்சனை ஆகுது, சண்டை ஆகுது. இப்ப 1524 என்ன பண்றாரு, 3வது முறையாக இந்தியா வந்த பொழுது நோய்வாய்ப்பட்டு 1524 கொச்சியில வந்து காலமாகிறார். வாஸ்கோடாமா ஆரம்பத்துல வந்து முதல் எங்கு வர்றாரு பாரு, மெசபி பகுதிக்கு எந்த வருஷம் 1490. இப்படிதான் கேட்பாங்க. அப்புறம் அடுத்ததா வர்றது வந்து கள்ளிக்கோட்டை. எத்தனை கப்பல் கூட வர்றாரு, 13 கப்பல்ல வர்றாரு. வீரர்கள் எத்தனை பேரு, 100 வீரர்கள் இல்லையா. அப்ப இது எத்தனாவது ஆண்டு, 1500ஆம் ஆண்டு. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கொடுத்துட்டு வாஸ்கோடாமா இந்தியாவுக்கு வந்து ஆண்டு சொல்லி கூட பாரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 1498, 1500, அப்புறம் 1501 கூட கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப கீழே பாருங்க 1824, 1000 இந்த மாதிரி 3 நாள் கொடுக்கும் போது நீங்க வந்து எல்லாமே படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும். ஆனா சரியான விட வந்து 1492 முதலாக அவர் என்ன இந்தியாவில் வந்து அடைஞ்சது ஆண்டு. அடுத்தது யாரு, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் என்ன பண்றாரு, இந்தியாவில் இருந்து போர்ச்சுகீஸ் பகுதியில் 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். பாரு இதெல்லாம் ஒரு முக்கியமான முதல் ஆளுநர். 1505ஆம் ஆண்டுல எங்கிருந்து யார் அனுப்புறாங்க, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து இந்தியாவில் இருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு வந்து அனுப்புனாரு, ஆளுநரை போறாரு. அப்புறம் அடுத்து பார்க்கும்போது இங்க இங்க என்ன இங்க ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது பாரு, நிலநீர் கொள்கை அப்படின்னு என்ன, நிலநீர் கொள்கைங்கிறது என்ன பாருங்க. அதாவது அல்மெய்டா நோக்கமே இருந்தது, இவர் என்ன பண்றாருன்னா கப்பற்படியை பலப்படுத்துவது இல்லையா. இந்திய பெருங்கடல் அரேபிய ஏக வர்த்தகத்தை போரி தாக்க முயன்ற போது எதிர்மறையாக துருக்கியே என்ன பண்ண, எகிப்தியும் இதை வந்து பாதிக்குது. இந்த எகிப்தி மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, எகிப்தி மற்றும் துருக்கி சுல்தான்களுக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால வந்து என்ன ஆகுது, இந்த கடற்படை போர்ல வந்து போர் ஏற்படுது. முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியர் வந்து எல்லாமே அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த போர்ல வந்து யாரு, இந்த அல்மெய்டான்னு அந்த ஆளுநர் போனார் இல்லையா, அவரோட மகன் வந்து அங்க என்ன பண்ணி அவங்க வந்து கொல்லப்படுறாரு. இப்ப கடற்போர்ல பார்க்கிறது அல்போன்சோ டி அல்புகர்க். இவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையிலே நிறுவியவர் யாரு, யாரோட அதிகாரத்தை நிறுவுறாரு, போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். அவர் இவர் வந்து பிஜாப்பூர் சுல்தான்ல இருந்து நவம்பர் 1510 கோவாவை வந்து கைப்பற்றுகிறாரு. 1515 வந்து போர்ச்சுகீஸ் அந்த வளைகுடாவில் ஆர்மஸ் துறை பகுதியில் வந்து போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துகிறார் இல்லையா. இதுல வந்து என்ன இவர் வந்து என்ன பெண்களுக்கான போர்ச்சுகீஸ் திருமணங்களை இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அதாவது அல்போன்சோ டி தான் என்ன பண்றாரு, பெண்களுடன் போர்ச்சுகீஸ் திருமணங்களை வந்து யார் வந்து ஊக்குவிக்கிறாருன்னா அந்த பேர் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீனோ டி குன்ஹா, இவர் என்ன பண்ணுவாரு, 1530 தலைநகர் கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். முக்கியமான ஒரு கேள்வி, இதை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். 1534 வந்து குஜராத்தில் வந்து பகதூர் ஷாவுடன் இருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார். பாரு எவ்வளவு பண்ணிருக்காரு பாருங்க. 1537 வந்து டையூவை கைப்பற்றினார். இது 3லயும் அப்புறம் கைப்பற்றி என்ன பண்ணாரு, சால்செட் 1548 ஆக்கிரமித்தார். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து அடுக்க அவரோட சாதனைகள் வந்து நிச்சயமா வரும். 1530 அவர் என்ன பண்றாரு, நினோடி குன்கா வந்து தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியவர் யாரு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்தானா நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இவ்வாறு வந்து என்ன போர்ச்சுகீஸ் 16ஆம் நூற்றாண்டுல வந்து இங்க வர்றாங்க. மேற்கிழக்கில் பார்த்தீங்கன்னா கோவா, டையூ, டாமன் இதெல்லாம் நீங்க மேப்ல பார்த்தா நல்லா அருமையா இருக்கும். பசின் சேனல் போன்ற பம்பாய் பகுதி கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, புகையிலை சாகுபடியை
என்ன பண்றாரு, புகையிலை சாகுபடி வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்போ போர்ச்சுகீஸ் இந்தியா கிழக்கு இதில் வரும். 556 வந்து என்ன பண்றாரு, போர்ச்சுகீஸ் கோவாவில் அச்சு எந்திரம். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 1500 போர்ச்சுகீஸ் அச்சு எந்திரம் கோவாவில் வந்து என்ன உருவாக்கப்பட்ட ஆண்டு. அப்புறம் இந்த எந்திரத்து உதவியாளர் இவர் என்ன ஆகிறாரு, ஐரோப்பிய எழுத்தாளர் 562 கோவாவில் இந்தியா மருத்துவ தாவரங்கள் நூலை அச்சிட்டு வெளியிட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இது. இந்திய மருத்துவ தாவரங்கள் வந்து இந்த புக்கு வந்து வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்தது அந்த கோவாவில் உருவாக்கப்பட்ட அச்சு எந்திரம். இது உருவாக்குனது யாரு, உருவாக்குன ஆண்டு வந்து 1556. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே வரும்போது 17ஆம் நூற்றாண்டுல வந்து வரீங்க, டைவ் டவுன் வரீங்க. எப்போ வந்து டச்சுக்காரர் வந்துடுறோம். இப்போ டச்சுக்காரர் வந்து இவரோட வரீங்கன்னா 1602. இதுல வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதை நீங்க படிச்சு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து காலநிலை, அதாவது இந்த டைம் லைன், இந்த காலவரிசையில் அடிப்படை ஒவ்வொரு அந்த பீரியடை நீங்க வந்து எழுதிட்டு அந்த இயருக்கு நேர என்னென்ன ஈவெண்ட் நடந்தது இந்த பாடத்துல சொல்லி நீங்க எழுதி வச்சுட்டேன்னா நிச்சயமா கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். 1602 வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னது, அவர்கள் வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினார். எங்க அவருடைய வர்த்தக நிறுவனத்தை என்ன பண்ணாங்க, மசூலிப்படி. எப்போ, 1602. சரி, 1605 என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீஸ்ல வந்து அம்பாயினாவை வந்து கைப்பற்றி இந்தோனேசியாவில் என்ன பண்ணாங்க, ஸ்பைஸ் லேண்ட்னு சொல்லுவாங்க, இது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி என்ன பண்றாங்க, இது பண்றாரு. அப்புறம் ஆரம்பத்தில் உள்ள பழவேற்காடு இது இங்க 1690 பழவேற்காடு தலைநகரத்தை வந்து நாகப்பட்டினத்திலிருந்து மாற்றிக்கொண்டார். இதுவும் முக்கியமானதுதான். பழவேற்காட்டில் இருந்து நாகப்பட்டினத்தை மாற்றிக்கொண்ட வருடம் 1698. ஐ மீன் 1690. இதை வந்து நான் வச்சுங்க. அப்ப இந்திய பொருட்கள் என்னன்னா, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, இதெல்லாம் வந்து என்ன யாருங்க, இந்த டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் அவங்க வந்து பிசினஸ் பண்றது, இந்த வியாபாரம் பண்ணது. அப்புறம் நறுமண பொருட்கள், அதனாலதான் இதுக்கு பேர் என்ன, ஸ்பைசி. இங்க நல்லா பாருங்க, இங்க இங்க இருச்சுலையா, இங்க கடுப்பிடிங்க பாருங்க, இருக்கு பாருங்க, இங்க ஸ்பைசி ஐலண்ட். ஐலண்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்பைஸ் இந்த தீவு. இது வந்து ஸ்பைசி வந்து இந்த வரை இந்த நறுமண பொருள் இருக்கிறதுனால அது ஒரு தீவாக மாறிட்டாங்க. பாருங்க, இது நறுமண பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். இதுதான் அந்த பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன. ஏன் எதுக்காக வச்சிருக்கிறாங்க, இந்த வியாபாரத்துக்காக தான், இந்த நறுமண பொருள் வியாபாரத்துக்காக அதுல இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டு வந்துருது. நமக்கு இங்க 1623 என்ன வந்து டச்சுக்காரில் வந்து அம்பாயினா வந்து அம்பாயில வர்றாங்க. 1759 வந்து நடைபெற்ற பெடரா போர் வந்து ஆங்கில டச்சுக்காரில் தோற்கடிக்கிறாங்க. அப்புறம் 1795 வந்து முறையாக ஆங்கிலேயர் ஒப்படைத்தது எது, தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் இந்த டச்சுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, 1795 அத்தனையும் அவங்க செஞ்சு அத்தனையும் என்ன பண்ணிட்டாங்க, சரண்டர் பண்ணிட்டாங்க. எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. யாருக்கு, ஆங்கிலேயருக்கு. ஏன்னா அவங்களால இருக்க முடியல, ஏன்னா தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுடைய இது எல்லாமே அவங்களுடைய அந்த அந்த டாமினேஷன் எல்லாமே ஜாஸ்தியா வந்துருக்குது. அதனால அங்கிருந்து யார் ஸ்டார்ட் ஆகுது, இவங்க வந்துட்டாங்க. இப்ப 1502 வந்து முக்கியமான ஒன்று பாருங்க, தமிழ்நாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, முதல் பழவேற்காடு மீது கட்டுப்பாடு ஏற்படுத்தி போர்ச்சுகீயர்கள் வந்து டச்சுக்கார் தங்கள் ஆதிக்கத்தை எழுந்தினார் இல்லையா, ஆதிக்கத்தை வந்து எழுந்துட்டாங்க இல்லையா. அப்புறம் 1613 வந்து இதுல கெல்ட்ரியா கோட்டையை வந்து கட்டினாங்க. இந்த கோட்டை ஒரு காலத்தில் வந்து டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடம். கோட்டை பாருங்க, இதுதான் எல்லா ஒரு என்னன்னா ஒரு பவர், ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பவர், ஒரு சோர்ஸ் ஆஃப் பவரா இங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, போர்ட் நோவா, கடலூர் மற்றும் தேவனப்பட்டி டச்சுக்காயல் கோட்டைகள் மட்டும் கைப்பற்றிய பகுதிகளாகும். இதெல்லாம் வந்து டச்சுக்காரர் என்ன பண்ணாங்க, கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்க, இவங்களோட ஆதிக்கம் முற முடியல, இங்கிலாந்து வந்துட்டாங்க, ஆங்கிலேயர்கார் வந்துட்டாங்க. இவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்ன பண்றாங்க, இங்கிலாந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் யாரு, ராணி எலிசபெத். இவங்க என்ன பண்றாங்க, கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தக நிறுவனத்துக்கு 1600 டிசம்பர் 31 ஒரு அனுமதி பட்டையை வழங்கினார். யார் கொடுத்தாங்க, இந்த ராணி எலிசபெத்தை நம்ம நாட்டிலே கூட இந்தியாவில் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக ஆரம்பத்துல வியாபாரத்துக்காக அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் இது எங்க, 1600 டிசம்பர் 31. இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய தலைவிதியை மாத்தின வருஷம் நம்மளுடைய தேசத்து இல்லையா. சோ அந்த மாதிரி பாருங்க, அந்த நிறுவனம் அது கம்பெனியா வந்துச்சு இல்லையா. அந்த நிறுவனம் எத்தனை பேர் இருந்தாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. 24 இயக்குநர்கள், நம்ம டைரக்டர் சொல்லுவோம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு கம்பெனிக்கும் சும்மா நம்ம நினைச்சபடி இது பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். கம்பெனி அந்த கார்பரேட் நியூஸ் படி என்ன வரும்னா
24 டைரக்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி வச்சிருந்தாங்க, அவங்க வந்து உருவாக்குனாங்க. அப்புறம் என்னாச்சு 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஆக்கின் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் எங்க போனாரு? சூரத் நகரில் வந்து ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதிக்கிறார். அப்புறம் அவர் ஒரு வணிக மையத்தை சூரத்துல வந்து போடுறாரு. ஆனால் போர்ச்சுகீச தலையிட்டு ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை. இந்த போர்ச்சுகீசர் இருந்தாங்களே அவங்களால அவங்க வந்து அங்க வந்து அந்த கிராஸ் பண்றாங்க. இவன பெர்மிஷன் கொடுக்க முடியல. அதனால என்னாச்சுன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் ஏமாற்றம் இங்கிலாந்து வந்துட்டாரு. ஏன்னா இங்கிலாந்துக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க, முடியல. யார் வந்துட்டாங்க? போர்ச்சுகீசியர் வந்து அங்க வந்து டாமினேட் பண்ணதுனால இவங்க வெளியில வந்துட்டாங்க. இங்கிலேயர் வந்து கடப்போட முடியல. அப்புறம் என்னாச்சு? இப்போ வந்து சூரத் அருகே போரில் வந்து ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட், இந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. தாமஸ் பெஸ்ட் என்ன பண்ணாரு? கடற்படையை தோற்கடிக்கிறாரு. இதனால் மகிழ்ச்சி இருந்த பேரரசர் ஜஹாங்கீர் என்ன பண்ணாரு? சூரத்தில் வந்து ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். இந்த போர்ல வந்து யார் இதுக்கு காரணமா இருந்தவர்? தாமஸ் பெஸ்ட் தான். இவர் போர்ச்சுகீச கடற்படை என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த இங்கிலாந்து இவங்க ஆங்கிலேயர் வந்து இதுல வந்து இந்த வியாபாரம் பண்றதுக்காக கம்பெனி வைக்க வந்தாங்க. ஆனா போர்ச்சுகீஸ் என்ன பண்ணல? அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அவங்க வந்து அவங்க வந்து நல்ல பவரா இருந்தனால வெளியே இவர் வந்து ஏமாந்து வெளியில போயிட்டாரு. ஏமாற்றத்துல போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தாமஸ் பெஸ்ட்ங்கிறவர் போர்ச்சுகீஸ் கடற்படை வந்து என்ன பண்ணாரு? தோற்கடிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஜஹாங்கீர் என்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆங்கிலேயரை மறுபடியும் கூப்பிட்டு அவங்களை என்ன பண்ண வச்சாங்க? அனுமதியை கொடுத்தாரு. இந்நிலையில் ஆங்கில இந்த ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணாங்க? ஆங்கில இதுதான் என்ன ஆரம்பத்தில் தலைமையமாக இருந்தது. அது கேபிட்டலாக எல்லா பவரும் அங்க இருந்தது. இந்நிலையில் என்ன பண்ண 1614ல இங்க பேர் பாருங்க. நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீசரை வென்றார். நிக்கோலஸ் டவுன்டன் இந்த பேரும் ஞாபகம் வச்சுங்க. நிக்கோலஸ் டவுன்டன். இது வந்து இந்த சம்பவங்கள் முகலாய ரவியில் ஆங்கில கௌரவத்தை அதிகரித்தன. இப்படியெல்லாம் போர்ச்சுகீஸ்ல போனதுனால இப்போ அங்க யார் இருக்கிறாங்க? அடுத்தது இந்த ஆங்கிலேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய பவர் அங்கே கூட்டிட்டு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து கூட்டிட்டே வந்துச்சு. அவங்க ஹானர் ப்ரொசீஜர்லாம் கூட்டிட்டு வந்துச்சு. அப்புறம் கௌரவத்தை அதிகரித்தனா. அப்புறம் என்னாச்சு? 1600 ஜஹாங்கீர் என்ன பண்றாரு? அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பிவிட்டார். இவர் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரா இவங்க அனுப்பி இவங்க வேலையை வந்து காட்டுறாங்க. சர் தாமஸ் ரோ இவர் வந்து அனுப்புறாரு. அவர் ஆக்ராவில் வந்து 3 ஆண்டுகள் தங்கி 3 ஆண்டு இறுதியில் என்ன பண்றாரு? ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வாணிக செய்யும் உரிமையை பற்றார். பாருங்க எத்தனை கஷ்டப்பட்டுதான் பண்ணிருக்காங்க. 3 வருஷம் ஆக்ராவிலேயே தங்கி அப்புறம் கடைசியில வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்றதுக்காக யார்கிட்ட உரிமை வாங்குறாரு? அந்த கால முகலாய மன்னர் ஜஹாங்கீர் கூட வந்து இவர் வந்து பெர்மிஷன் வாங்குறாரு. இப்ப நம்ம எப்படி நம்ம ஒரு வியாபார அரசு கிட்ட பெர்மிஷன் வாங்குறாமோ அந்த காலத்துல இவர்கிட்ட வாங்குறாரு. இந்த உரிமையை பெற இங்க பாரு என்னென்ன பண்றாங்க பாரு. இந்த உரிமை அந்த லைசன்ஸ் அந்த பெர்மிஷன் பெறதுக்கு சர் தாமஸ் என்ன பண்றாரு? புறப்படும் முன் ஆக்ரா, அகமது மற்றும் புரோச் ஆகிய இடங்களில் வாணிக மையங்களை நிறுவினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? இதுல வந்து வணிகம் வந்து அவர் வந்து நிறுவினாரு. அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வியாபாரம் பெருகுது. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1611 நிறுவினர். இது முக்கியமானது. இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகத்துல ஏன்னா அங்கதானே என்ன இருக்குது அந்த காலத்துல வியாபாரம் நல்லா நடைபெறதுக்கு எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அங்கதான் நல்லா போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வசதியும் இருக்குது. இப்போ இது கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகம் எது? அப்புறம் 1639 என்ன நடக்குது? பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னனால் சென்னப்ப நாயகர் என்பவர் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். பாரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. அந்த காலத்துல நம்ம இப்ப வந்து லேண்டுக்கெல்லாம் லீஸுக்கு விடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல யாரு பண்றாங்க? 1639ல பிரான்சிஸ் டே என்பவர் என்ன பண்ண ஆங்கில வணிகர் என்ன பண்றாரு? சென்னப்ப நாயக்கர். அப்ப வந்து சென்னை வந்து ஆண்டவர் யாருங்க? சென்னப்ப நாயக்கர் தான். அவரு கூட என்ன எதுக்கு வாங்க? குத்தகைக்கு லீஸுக்கு வந்து அவர் வந்து இந்த லீஸுக்கு வந்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? கிழக்கிந்திய கம்பெனி புனித கோட்டை அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. அதுக்கப்புறம் தான் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை செஞ்ச இப்ப கூட நீங்க அங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த குடியேற்ற நம்ம குடியேற்றுறோம் இல்லையா? அந்த குடியேற்றது வந்து என்ன பண்ணாங்க? பெரிய ஒரு வணிக மையத்தை அந்த காலத்துல இருக்கும்போது அது என்ன அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு அது வணிக மையமா திகழ்ந்தது. அது என்ன பண்றாங்க? பெரிய ஒரு கட்டடம் கட்டுறாங்க. ஆங்கில கட்டப்பட்ட முதல் கோட்டையும் இதுதான். கிழக்கு பகுதி முழுமைக்கும் தலைமையிடமாக விளங்குகிறது. இப்ப கூட அது வந்து இருக்குது. நீங்க போனா கூட பார்க்கலாம். அப்புறம் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் இங்க வாங்க. போர்ச்சுகீஸ் இளவரசி காதரினை திருமணம் செய்து கொண்டார். அப்போ இங்கிலாந்துக்காருமே இந்த போர்ச்சுகீஸ் என்ன ஆயிட்டாங்க? திருமண உறவத்துல வந்துட்டாங்க. இப்ப திருமணம் வந்து சீராக பம்பாய் தீவின போர் மன்னர் பெற்றார். அப்ப என்னாச்சுன்னா போர்ச்சுகீசியர் வந்து இங்க இங்கிலாந்து மன்னருக்கும் போர்ச்சுகீசருக்கும் வந்து திருமண உறவு வந்த உடனே இவங்க ரெண்டு என்ன ஆயிடுச்சு? இந்த சொத்து விஷயத்திலயும் எது விஷயம் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே சொந்தமா ஒரு சீக்கிரம். அதனால இவருக்கு என்ன கிடைச்சது? திருமண சீராக என்ன கொடுத்தாங்க? அந்த காலத்துல சீர் கொடுத்திருக்கான் பாரு. என்ன கொடுத்திருக்காரு அவரு? பம்பாய் தீவை
போர்ச்சுகீஸ் மன்னர் இருந்து என்ன பண்ணாரு, அவர் வாங்கிட்டாரு இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டுக்குள்ள அவங்க ரொம்ப சகல உரிமையோட வர ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல நம்ம வீட்டு இந்த மாப்பிள்ளை ஆயிட்டாரு. மாப்பிள்ளை ஆனவனுக்கு சீர் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப சென்னைய வந்து லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இந்த பம்பாய் இந்த பம்பாய் தீவையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, சீதனமா வாங்கிட்டாரு. அப்ப எல்லாமே அவங்களோட பவர் வந்து இங்க ஜாஸ்தி ஆயிட்டே வருது. எப்போ இது எத்தனை வருஷம் ஞாபகப்படுத்துங்க? எத்தனை வருஷம்? இது வந்து இங்க பாரு 1639 இருந்து இது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 1668ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 10 பவுண்டுக்கு குத்தகை கொடுத்து பம்பாய் தீவு மன்னர் 2ஆம் சார்லஸ் இருந்து பெற்றது. அப்புறம் மறுபடியும் இது வந்து பம்பாய் தீவு 10 வருஷம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1690ஆம் ஆண்டு சுதாநிதி பேர் என்ன? சுதாநிதி என்ற இடத்தில் ஜாப் சார்னக் என்பவரால் ஒரு வர்த்தகம் நிறுவப்பட்டது. இவர் மறுபடியும் நிறுவனார். இப்படிதான் அப்படி ஒவ்வொன்றும் வந்துட்டே இருந்துச்சு. சுதாநிதி வந்து காளிக்கட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்கள் ஜமீன்தார் உரிமையை 1698ல வந்து கிழக்கிந்திய கம்பெனியை பெற்றது. அதான் என்ன பேர் வைக்கிறாங்க? அதாவது ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி பேர் வைக்கிறாங்க. அப்புறம் 1696ல வந்து இந்த சுதாநிதிங்கிறது வந்து என்ன ஆகும், 1700ல வந்து என்ன இது பேர் வந்து மாத்துறாங்க. என்னன்னு கோட்டை அனுக்கிறாங்க, வில்லியம் கோட்டை. எதே மாறிச்சு, இந்த சுதாநிதிங்கிற இந்த கம்பெனி வந்து வில்லியம் கோட்டையை மாறிச்சு. அப்புறம் 1757 வந்து பிளாசி போர், இது ரொம்ப ஃபேமஸான போர். 1764 வந்து பக்சார் போருக்கிடையே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. இங்கதான் அவங்களுடைய பவர் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பவர், நல்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸான ஒரு பவரா மாத்திட்டாங்க. 1858 வரை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இருந்தது. 58க்கு அப்புறம் என்னாச்சு, ஆங்கில அரசு நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணாங்க இவங்க, ஒரு கிழக்கிந்திய ஒரு கம்பெனி சொல்லி கம்பெனி பேர்ல உள்ள வந்து எல்லாம் இந்த வணிகம் பண்றது, கோட்டை கட்டுறது, கேப்சர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1858க்கு அப்புறம் இந்த கிழக்கிந்திய கம்பெனின்னு இல்லாம டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, டைரக்ட் ரிசோர்ஸ் பவர்ஸ் வந்து அரசோட நேரடி கட்டுப்பாடுல வந்து இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் யார் வராங்க, யாரு, இந்த டேனியர்கள், இந்த டேனிஷ்ங்கிறவங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டேனிஷ் வரும்போது டென்மார்க் அரசு வந்து 4 கிறிஸ்டியன் 1616 17 பட்டயத்தை வந்து வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். இவரும் என்ன டேனிஷ் பண்றாரு, 1620 1676ல வந்து இதுங்கெல்லாம் உருவாக்குறாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்பீடா போலாம். இப்ப இதுல என்னன்னா சேராம்பூர் டேனியர்கள் இதெல்லாம் வரும். 1845ல வந்து டேனியர்கள் வந்து இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றங்கள் வந்து அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு வித்துட்டாங்க பாருங்க. இதுவும் அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, நல்ல ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசஸ் பண்ணக்கு ஆயிப்போச்சு. இது அந்த பாக்ஸ்ல பாருங்க, தரங்கம்பாடிய டேனியர்கள் டான்ஸ்பெர்க் என அழித்தனர். டானஸ்பெர்க். சீக்கட் பால்க் என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடி அச்சு கொடுத்து இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீக்கட் பால் முதல் அச்சு எந்திரத்தை நிறுவி அவர் வந்து என்ன பண்றாரு, தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடத்தை அதனை பிரிண்ட் அடித்து அனுப்பினார். அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், இந்த பிரெஞ்சுக்காரர் வரும்போது என்னாச்சுன்னா 1664 1660 பிரெஞ்சுக்காரர் தலைமையின் குழு இந்தியா பயணம் மேற்கொண்டது. இவங்களும் என்ன பண்ணாங்க, 67 மார்க்கரா என்பவர் கோல்கொண்டா அனுமதி வந்து 2வது வர்த்தக மையம். அப்புறம் பிரெஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 1607 பிஜப்பூர் ஆட்சியாளர் இவங்க வந்து என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரியில வந்து என்ன பண்றாங்க, குடியேற்றத்தை நிறுவினர். அங்கதான் இன்னும் கூட நீங்க பாண்டிச்சேரியில அவங்களோட கலாச்சாரம் நம்ம பார்க்க முடியுது. பாண்டிச்சேரி வரும்போது பிரெஞ்சு குடியேற்றம் என்னாச்சு, செயின்ட் லூயிஸ், இதை ஞாபகிச்சுங்க. செயின்ட் கோட்டையை வந்து பிரான்ஸ் காய்மா கட்டினார். வங்காளத்தில் பிரெஞ்சு வந்து 1771 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தா வரைக்கும் சந்திரநாகூர் என்ற நகரை நிர்ணயித்தது. இது நீங்க முக்கியமானது. அப்புறம் 1842 இதுல என்ன வருது, கம்பெனி இது கிழக்கிந்திய ஆளுநராக யார் வந்தாங்க, ஜோசப் பிராங்கையஸ். இது வந்து உள்ள கொஸ்டின் டீப்பா கொஞ்சம் கேட்டானா இந்த மாதிரி கேட்பாங்க. 1747 கிழக்கிந்திய கம்பெனி அனுப்பப்பட்ட ஆளுநர் பெயர் அப்படின்ட்டு ஜோசப் பிராங்க்லி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தா இல்லையா, மண்டல் பார்த்தோம் இல்லையா, அவரோட மகனை வந்து அவங்க கொண்டுட்டாங்க அந்த போர்ல, போர்ச்சுகீசிய போர்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அதுவரையும் கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம இது வந்து எழுதணும். அப்புறம் வந்து தூர கிழக்கு நாடு 1731 ஜோதன் பர்க் என்கிறவர் என்ன பண்ண கடல் கிழக்கிந்திய கம்பெனியில வந்து தோற்றத்துக்கு ஊக்குவிப்பு இருந்தது. சரி, இது என்ன சார் முடிவுரை அப்படின்னா, இப்ப பாடம் வந்து முடிய போது நல்லா கவனிங்க. இப்ப போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்கள் வெளியேற்றப்பட்டனர் இல்லையா, இவங்க எல்லாம் வந்தவொடனே ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அப்புறம் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்கப்பட்ட ஆங்கிலேயர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற நாடுகள் போரில் ஈடுபட்டாங்க. அவங்க வந்து பிசினஸ் அவங்க பண்ண முடியல. மற்ற கண்ட்ரிஸ் கூட அவங்க வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா மற்ற கண்ட்ரி வந்து கேப்சர் பண்றதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் போயிட்டாங்க. ஏன்னா பிசினஸ்ல எல்லாமே இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அப்புறம் கர்நாடு போர் பிரான்ஸ் நடிவல் செய்தனா இது ஆங்கிலேயர் பிராந்தி விரிவை புத்துடிச்சு கொடுத்து, அதனாலதான் என்னாச்சு, நமக்குள்ளேயே வார் வந்து அங்கே ஆனதுனால ஆங்கிலேயர் கால வந்து என்ன பண்ணிட்டாங்க,
நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு. அப்புறம் போர்ச்சுகீசியர், டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய மீதான ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம். ஏன்னா எந்த தீவியெல்லாம் குத்தகை எடுத்துட்டாங்க, அப்புறம் சீதனமா வாங்கிட்டாங்க, கோட்டை கட்டிய சொல்லி எல்லா விஷயம் வந்தனால தேசியத்தன்மை எல்லாமே அதிகாரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறதுக்கு இந்த காரணமா இருந்துச்சு. இல்லையா மாணவர்கள்? இந்த பாடம் புரிஞ்சா? இந்த பாடத்தை நீங்க ஒரு தடவை நீங்க கேளுங்க, கண்ணை மூடிட்டு கேளுங்க. அது நீங்க வந்து இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க நல்லா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லிசன் ப்ராப்பர்லி. லிசன்னா நாட் ஒன்லி வந்து இந்த சிம்பிள் லிசனிங், ஆக்டிவ் லிசனிங்க கேளுங்க. அப்புறம் நீங்க கொஸ்டின் வந்து நீங்க படிக்க தேவையே இல்ல. எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து உங்களுக்கு மெமரியில வந்து மசில் மெமரியில வந்துரும். அப்புறம் அடுத்தது பார்க்கிறது, இதோட ஜஸ்ட் ஒரு மீள் பாரி பார்த்தலாம். இத நீங்க வந்து நீங்க ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணம் முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பெயர் பாருங்க ஆனந்தரங்க. இவர் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல வரலாற்று குறிப்பு ஆவணங்கள் பண்ணாரு. இதுல நம்ம அந்த ரிலேட்டட் என்ன இருக்கோ, தமிழ்நாடு ஆவண காப்பகம், இந்திய ஆவண காப்பகம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? தமிழ்நாடு ஆவண காப்பகம் டிஎன்ஏ. இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது எங்க இருக்குது? சென்னையில் உள்ளது. போர்ச்சுகீஸ் இளவரசர் வந்து ஹென்றி. இவர் என்ன வந்து அழைச்சாரு? மாலுமி ஹென்றி. பிரான்சிஸ் டி அல்மெய்டா நிலநீர் கொள்கை. நிலநீர் கொள்கை எதுக்காக பின்பற்றினார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஐ வெயிட். யூ கேன் அன்மியூட், யூ கேன் சே தட். ஆமா, வெரி குட். எது? அந்த கடற்பரப்பு இருக்குது இல்லையா? கடற்பரப்போட இது பண்றதுக்காக நிலநீர் கொள்கை பண்றாரு. அப்புறம் முகலாய பேரரசு ஜஹாங்கீர் சூரத்தில் வந்து வர்த்தக மையம் அவர் அமைச்சாரு. அப்புறம் 1614 வந்து எப்ப அனுமதி வழங்கினாரு? 1664 என்னாச்சு? கால்பர்ட் கிழக்கிந்தியா கம்பெனி. இதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். கால்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது. அப்புறம் பாண்டிச்சேரி பிரதேசம் மிக முக்கியமான மற்றும் வளமான குறியீட்டு விளங்கியது இல்லையா? சரி, இப்போ இந்த கலைச்சொற்கள் உங்களுக்கு இதுல வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜஸ்ட் இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம். ஏற்கனவே 40 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து குயிக் ஷேரா நம்ம பண்றது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகுறீங்க. எங்க உங்களோட மைண்ட் வந்து அப்படியே மைண்ட் ஷிஃப்ட் ஆகுறீங்க. எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க? சோசியல் இருந்து அப்படியே ஹிஸ்டரியில இருந்து அப்படியே ஜியோகிராபிக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. எப்படி பாரு, இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம இப்போ ஏன்னா டைம் வந்து இல்லை நமக்கு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக போகலாம். இப்போ நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். என்னன்னா ஒரு கொஸ்டின் பேங்க் பார்த்துக்கலாம். இப்போ இதுல இன்டீரியர் ஆஃப் எர்த் நீங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிருங்க. இப்போ இன்டீரியர் எர்த் வந்து ஆரம்பத்தில் கிரஸ்ட். இந்த கிரஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து 3 மெயின் லேயர்ஸ் இருக்குது. என்னன்னா எர்த்தில் பார்த்தோன்னா இது வந்து கிரஸ்ட், அப்புறம் மேண்டில், அப்புறம் மூணாவது வந்து கோர். இப்போ கிரஸ்ட்ங்கிறதுல என்னன்னு நீங்க பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். சொல்லுங்க, அவுட்டர் மோஸ்ட் லேயர். திக்னஸ் எவ்வளோ? 5 to 70 கிலோமீட்டர். மேட் அப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது கேட்பாங்க. கிரஸ்ட் வந்து வாட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னா ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு? 2 டைப்ஸ் ஆஃப் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் ஓஷானிக் கிரஸ்ட். இது வந்து நீ பார்த்து கான்டினென்ட்ங்கிறது லேண்ட்ல இருக்குது, ஓஷானிக்ங்கிறது சீ ஃப்ளோர்ல இருக்குது. ஓகே, கீ போர்ஷன்னா தின் அவுட்டர் லேண்ட் ஓஷன். இது நீங்க பாத்துக்கலாம். இந்த மெனமைக்கு எப்படி வந்து நீங்க வந்து அந்த இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா சி ஃபார் கிரஸ்ட் கவர். சரியா? இதை நீங்க யோசனை பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டாவது அந்த கிரஸ்டோட இது என்ன? திரும்ப ரெண்டாவது லேயர் என்ன? மேண்டில். மேண்டில்ங்கிறது பிலோ த கிரஸ்ட். திக்னஸ் வந்து 2009 கிலோமீட்டர். செமி மால்டன் மெட்டீரியல் கால்ட் மாக்மா. இங்கதான் என்ன இருக்குது? மாக்மா இருக்குது. இந்த எரிமலை இது பண்றதெல்லாம் வந்து இங்கிருந்து தான் வருது. அப்புறம் சோர்ஸ் ஆஃப் வால்கானிக் லாவா. இந்த எரிமலை லாவா கூட சோர்ஸா இருக்குது. இந்த மாக்மா தான் மேல வருது எரிமலையில. அப்புறம் இதுல கீவேர்ட்ஸ் என்ன? மாக்மா, திக் லேயர், செமி மால்டன். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மாக்மா தானே. இந்த மேகி ஞாபகம் வச்சுக்கங்க. மேகி, மாக்மா. இந்த மேகி எப்படி நம்ம பாட்டில் உடைச்ச உடனே உள்ள அடுப்புல கொட்ட உடனே டப்புன்னு மேல பொங்கி வருது, அந்த மாதிரி நீங்க லாவா வருது. அது காரணமா இருக்குது மேக்மா தான், இந்த மேகி தான். அப்புறம் மூணாவது வந்து கோர், இன்னர் மோஸ்ட் லேயர். இன்னர் மோஸ்ட் லேயர் என்ன இருக்குது? இது எப்படி இருக்கும்? இது உங்களுக்கு தெரியும். எப்பவுமே டீப்பா போக போக ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லையா? வெரி ஹாட் அண்ட் ஹெவி. அப்புறம் மேட் ஆஃப் அயர்ன் அண்ட் நிக்கல். இது என்ன இருக்குது? அயர்ன் நிக்கலா இருக்குது. 2 பார்ட்ஸ் என்ன இருக்குது? அவுட்டர் கோர், இன்னர் கோர் இல்லையா? இது நீ பாத்துக்கலாம். அப்புறம் வந்து ஹெர்த் மூவ்மெண்ட்ஸ். ஹெர்த் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெர்த் கிரஸ்ட் வந்து டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இல்லையா? உள்ள இருக்கிற அந்த அழுத்தத்தின் காரணமாக காரணம் என்ன ஆகுது? மூவ்மெண்ட் ஆஃப் ஹெர்த் கிரஸ்ட் மூவ் ஆகுது இல்லையா? ஸ்லோ மூவ்மெண்ட் இருந்தேன்னா மவுண்டைன் பில்டிங். சடன் மூவ்மெண்ட் வரும்போது எர்த் குவைக் வல்கனோ. அதனால இப்ப எர்த் குவைக் வருது. நம்ம என்ன சொல்றாங்க? பூமி கடையில பிளேட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி மூவ் ஆகுது? எங்க மூவ் ஆகுதுன்னு இங்க தான் மூவ் ஆகுது. எப்படி? எர்த் மூவ்மெண்ட்ல கிரஸ்ட்ல வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ்ல ஆகுது. இது ஸ்லோ மூவ்மெண்ட்டா வருந்தானே மவுண்டைன் பில்டிங் ஆகும். சடன் மூவ்மெண்ட் வரும்போது பெரிய பெரிய நில அதிர்வு வல்கனோ வரும். அப்புறம் எர்த் குவைக் எப்படி வருது? மீனிங் என்ன? சடன் ஷேக்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இப்போ இது வந்து இதுக்கு எர்த்துக்கு வரும்போது நீங்க இது அளக்கிறது, அந்த ரிக்டர் ஸ்கேல், அதோட மீட்டர், அதோட மெஷர் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ரிலேட்டட் நீங்க படிச்சுக்கணும் நீங்களால. அப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ். இந்த பிளேட் ஞாபகம் வச்சுக்கங்க. இது
மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டானிக் பிளேட்ஸ் தான் இதுக்கு காரணம், எர்த்குவேக் காரணம். வால்கானிக் ஆக்டிவிட்டி வரும், ஃபால்ஸ் இந்த கிரஸ்ட் வரும், கொலாப்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் கர்வ்ஸ் வரும். சரியா? அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக் எதனால என்ன வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்பர்ட்டி, பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகுது, சுனாமின் கோஸ்டல் ஏரியா, லேண்ட்ஸ்லைட். இப்போ நம்ம லேண்ட் பாருங்க லேண்ட்ஸ்லைட் ஆகுது. இதை நீங்க மெமரிஸ் என்னன்னா இ வந்து எர்த்குவேக் அண்ட் எமர்ஜென்சி. இது நீங்க பாத்துக்கலாம். இதோட மெயின் பார்ட்னர் டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அப்புறம் வால்கனஸ் 4வது கீவேர்ட்ஸ் வந்து வால்கனோ மீனிங் என்ன? இதுல என்ன இருக்கு பாருங்க. வால்கனஸ் வந்து எர்த் வந்து ஓப்பன் ஆகின்னு வச்சுக்கல. எர்த் வந்து ஓப்பன் ஆகி மேல வருது இல்லையா? கிரஷ் ஓப்பன், அந்த கிரஷ் மூலமா என்ன ஆகுது? இந்த கிரஸ்ட் மூலமா எர்த் வந்து ஓப்பனிங் ஆகுது. என்னென்ன வரப்போ? லாவா வரும், ஆஷ் வரும், இந்த மாதிரி கேசஸ் வரும். பூமியில இருந்து வெளியில அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியில வரும். காஸ் ஆஃப் வால்கனோ இது என்ன காரணத்தால வருது? ஹை டெம்பரேச்சர் இன் மேண்டல், பிரஷர் ஆஃப் மேக்மா, வீக் ஸ்பாட்ஸ் இன் கிரஸ்ட். கிரஸ்ட் வந்து வீக்கா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும். பிரஷர் அடியில் இருக்கிற மேக்மா வந்து ரொம்ப அதிக அழுத்தத்தில் இருக்கிறது காரணமா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் மூணுமே ஒண்ணுமே இன்டர் ரிலேட்டட் தான். எந்த அளவுக்கு வீக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரஷர் இருக்குமோ எல்லாமே அந்த டைரக்ட் ப்ரொபோஷன்ல தான் இது வந்து வந்துட்டே இருக்கும். அப்புறம் வால்கனோஸ் டைப் என்ன? ஆக்டிவ், டார்மெண்ட், எக்ஸ்டிங்க்ட். ஆக்டிவ் என்கிறதுனா இப்போ எரப்ட் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி வருது இல்லையா? இது ஆக்டிவ். இப்போ ஜப்பான்ல இருக்கிறதெல்லாம் வால்கனோஸ் பண்ணி எல்லாமே ஆக்டிவ். அதனாலதான் அவங்க வந்து எல்லாமே இந்த லேண்ட் பில்டிங் நிறைய அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ சின்ன ஒரு பேப்பர்லேயே இதுல டென்ட்லேயே போட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் போட்டு வந்து இமீடியட்டா வந்து வெக்கெட் போயிட்டே இருப்பாங்க. இது ஆக்டிவ். டார்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்லீப், உள்ள வந்து தூங்கிட்டு இருக்கும், உள்ள வந்து ரொம்ப டார்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா எந்த நேரத்துல எப்படி வரும் நம்மளால சொல்ல முடியாது. எக்ஸ்டிங்க்ட் இதுன்னா நெவர் எரப்ட்ஸ். அது ஒரு தடவை ஆயிட்டானா நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது? மறுபடியும் வராது. இதை வந்து இதுல இந்த வால்கனோஸ் 3 டைப்ஸ். இப்போ ஆக்டிவ்ங்கிறதுனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இதை வந்து தெரிவிச்சுக்கங்க. அப்புறம் வந்து நேச்சுரல் ஆஃப் வால்கானிக் எரப்ஷன்ஸ். ஏன் வந்து இதோட உண்மையான தன்மை எப்படின்னா எப்படி இருக்கும்? இதோட இது வயலண்டா இருக்கும், எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும், குயிக் எஃபெக்ட் இருக்கும், எஃப்யூசிவ் இருக்கும். லாவா வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறம் ஆஷ் வந்து பெரிய ஒரு மேகமாட்டா இந்த மேகங்களோட இந்த சாம்பல் வந்து மூடிடும். அப்புறம் வால்கானிக் பெல்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது என்ன வரும்? இது எங்கெங்க இருக்குது? பசிபிக் பெல்ட்ல ஒன்று இருக்குது, இந்த ரிங் ஆஃப் ஃபயர். அப்புறம் அட்லாண்டிக் பெல்ட்ல இருக்குது. அப்புறம் இது 2 பெல்ட்டும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்க. பசிபிக் பெல்ட்ல இருக்கிறது வந்து அரௌண்ட் த பசிபிக் ஓஷன், மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ் இல்லையா? இப்போ இன்க்ளூட்ஸ் எங்கெங்க? ஜப்பான், பிலிப்பைன்ஸ் அண்ட் சிலி. இங்க பசிபிக் பெல்ட்ல இருக்கிறது இது 3 ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது வந்து கொடுத்துட்டு இது எந்த பெல்ட்ல வருதுன்னா பசிபிக், அட்லாண்டிக் நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் அட்லாண்டிக் பெல்ட்ல என்ன இருக்குதுன்னா ஜஸ்ட் வந்து அலாங் வித் என்ன இதுல இருக்குது? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். இது எங்க இருக்குது? ஃபியூவர் வால்கனோஸ். அப்புறம் இன்க்ளூட்ஸ் ஐஸ்லாண்ட் இதுல. இப்போ சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஷார்ட் ரிவிஷன், குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். டாப் என்ன? கிரஸ்ட். இதோட கீவேர்டு என்ன? தின். ஏன்னா இது தின்னாடி இருக்கிறதுனாலதான் லாவா மேக்மா எல்லாம் என்ன ஆகும்? மேல இருந்து வந்துடும். இதே கிரஸ்ட் வந்து ரொம்ப திக்கா, ரொம்ப ஒரு அந்த டென்சர் ரொம்ப ஒரு டென்சரா இருந்தானா மேக்மா லெவல் சீக்கிரமா மேல வராது. மேண்டலுங்கிறது மேக்மா, அந்த ஹார்ட்டோட பகுதி, மேக்மா ஹார்ட் பகுதி. அப்புறம் கோர்ல என்ன இருக்குது? இதுல அயர்ன் நிக்கல் இருக்குது இல்லையா? இது வந்து கோர் பகுதி ரொம்ப இரும்பு நிக்கலானது. எர்த்குவேக் என்ன வரும்? நமக்கு சொல்லிட்டு வருமா? சரி நான் நாளைக்கு வரேன்னு வச்சுட்டு. அதனால இதோட கீபோர்டு என்ன? இது வந்து சடன். எர்த்குவேக் வந்து சடனா வருது. வல்கனோக்கு மெயின் ரீசன் இருக்குது லாவா. இந்த வல்கனோட 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ஜஸ்ட் பாருங்க. வல்கனோஸ் டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் இங்க பாருங்க. ஆக்டிவ், டார்மெண்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட். இது வந்து எந்தெந்த இடத்துல வரும் நீங்க வந்து அப்புறம் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பசிபிக் பெல்ட்ல இதை ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது. இப்போ அட்லாண்டிக் பெல்ட் வந்து மிட் வந்து வருது. சரி, இதை வந்து நீங்க பார்த்து ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் பார்த்துருங்க. அந்த முன்னாடி ஏற்கனவே நாம பார்த்த அந்த பாடத்துக்கு புக் பேக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னிலிருந்து டெய்லி ஒரு வீடியோ, அது வந்து 30 days 30 வீடியோ எஸ்பெஷலி உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்க நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் பெல்